Hello friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லா வீட்லயுமே ரெகுலரா நார்மல் இட்லி செஞ்சு பார்த்திருப்போம். இன்னைக்கு அதே கூட ஸ்பெஷலா இளநீர் இட்லி தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். அது கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளநீர் இட்லிக்கு ஒரு 1 kg இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளை உளுந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அந்த உளுந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸும் உளுந்தும் நல்லா ஒரு 2 hours ஊறட்டும். நீங்கள் இந்த ஊற வைக்கிறதுக்கு கூட இளநிலையே ஊற வச்சா கூட ஊற வைக்கலாம். இந்த ரைஸும் உளுந்தும் நான் அரைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 6 இளநீ யூஸ் பண்ணேன் இந்த ரைஸும் உளுந்தும் அரைக்கிறதுக்கு. இப்போ ரைஸ் போட்டுடலாம் கிரைண்டரில். ரைஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இளநீ சேர்த்து அரைக்க ஆரம்பிக்கலாம். ரைஸ் கெட்டியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இளநீ சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இளநீ உள்ளே இருக்கிற அந்த வழுக்க தேங்காவை வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ ரைஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த இளநீர் இட்லிக்கு ரைஸ் நல்லா மழை அரைக்கணும். நம்ம நார்மல் இட்லிக்கு லைட்டாக குறப்பாக அரைப்போம். இதுக்கு நல்லா மழை அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை எடுத்துடலாம். இப்போ அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதிலே உளுந்து போட்டுடலாம். உளுந்துலையும் அந்த மாதிரி இளநீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது லைட்டாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளஃபினஸ் நல்லா கிடைக்கும். மாவு நல்லா உபரி ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. இப்போ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ளஃபினஸ் சூப்பராக வந்திருக்கு. இப்போ உளுந்தையும் எடுத்துடலாம். கிரைண்டர்லேருந்து எடுத்து ரைஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் மாவில் முன்னாடி அரைச்சதில் இப்போது அந்த வழுக்க தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இளநீ வழுக்கையை நம்ம மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த இளநியோட ஃப்ளேவரும் சரி. அது மட்டும் இல்லாமல் மாவு சீக்கிரமாகவும் புளிச்சிரும். சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா இட்லி. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours கழித்து இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 10 to 12 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 6 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சட்னியில் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ அதனால் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஆப்ஷனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க விடலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். சட்னி உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட்டோரி பவுலில் ஆயில் தடவி வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்கு. நீங்கள் கிளாத் போட்டு கூட ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தில். இப்போ மாவு கட்டோரி பவுலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போயுமே இட்லி ஊற்றும் போது இந்த மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கும். அந்த பாத்திரத்தில் லைட்டாக அதை மேலோட்டமாக கலக்கிட்டு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா கட்டோரி பவுல்லையும் இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஊற்றின இட்லி எல்லாத்தையுமே இட்லி குக்கரில் வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக 15 to 20 minutes தான், அதுக்குள்ளே கரெக்டாக ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.